வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம்னா விஐடி வேலூரில் எஸ்பெஷலி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இல்லாமே நம்ம என்டெக் கோர்சஸ் நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா விஐடி வேலூரில் எஸ்பெஷலி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா விஐடி ட்ரிபிள் எக்ஸாம் எழுதணும். இந்த விஐடி ட்ரிபிள் எக்ஸாம்ஸ் எழுதாமையே நீங்கள் பர்டிகுலராக எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் விஐடியில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து விஐடியில் 5 years இன்டிகிரேட்டட் கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புதுநவராக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஐடியோட வெப்சைட்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்கே எஸ்பெஷலி 5 years இன்டிகிரேட்டட் கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பாருங்கள் இங்கே வந்து நோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே இல்லாமல் நீங்கள் ரெகுலராக ஃபுல் டைமாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பர்டிகுலராக உங்களோட 12th மார்க் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் காலேஜில் நீங்கள் 5 years இன்டிகிரேட்டட் கோர்சஸ் நீங்கள் படிக்கலாம். இதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் இல்லைனா ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து விஐடி வேலூர் விஐடி சென்னையில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 70% அக்ரிகேட்டட் மார்க்ஸ் வேணும். அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ் அண்ட் போபாலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 65% அக்ரிகேட்டட் மார்க் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டி இல்லைன்னா பர்டிகுலராக ஜம்மு அண்ட் காஷ்மீர் லட்சந்தீப் இல்லைன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 60% மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கம்பல்சரி வச்சுருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 1ஆம் தேதிக்கு மேலே பிறந்தவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெகுலராக ஃபுல் டைமாக படிக்கிற கோர்சஸ். அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ விஐடி வேலூரில் உங்களுக்கு எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கொலாபரேஷன்ஸ் வித் விர்ச்சுவா அந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டேட்டா சயின்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இருக்குது. அதே மாதிரி விஐடி சென்னையிலும் இருக்குது, விஐடி ஆந்திர பிரதேஷ், விஐடி போபாலில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து இதோட அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th நல்ல மார்க்ஸ் இருந்திருந்தால் போதும். இதில் வந்து நல்ல மார்க்ஸ் வச்ச வாட்டி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடணும். அப்ளிகேஷன்ஸ் போட்டு உங்களுக்கு 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் உங்களோட சாய்ஸஸ், அதாவது நீங்கள் என்னென்ன கோர்சஸ்லாம் படிக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத உங்களோட சாய்ஸஸ் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும். அந்த கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சீட்ஸ் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த சீட்ஸ் அலாட்மெண்ட் வச்சு நீங்கள் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணலாம். அந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து உங்களுக்கு வந்து எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்த பிறகு உங்களுக்கு 20ஆம் தேதி, அதாவது 20/6/2025 நீங்கள் வந்து ஃபீஸை பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ ஃபீஸ் ஆகும் இந்த பர்டிகுலர் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டிகிரேட்டட் கோர்சஸ்க்கு கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3, கேட்டகரி 4, கேட்டகரி 5னு 5 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ உங்களோட மார்க்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கேட்டகரி 1லேயே உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆகலாம். இல்லை மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க உங்களுக்கு கேட்டகரி 5 வரைக்கும் உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து www.vitac.in இந்த வெப்சைட்ஸ்க்கு நீங்கள் போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி ஃபோட்டோ காப்பீஸ்லாம் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை 1 by 1 நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடலாம். அதுக்கடுத்து கீழே வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போ அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா February 3 வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆயிருந்ததுக்கு. எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா May 15 வந்து அப்ளிகேஷன்ஸ் க்ளோஸ் ஆகுது. ஸோ May 15 வரைக்கும் உங்களுக்கு டேட் இருக்குது. அதனால் நீங்கள் May 15க்குள்ளார நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போட்டால் போகுதும். அப்புறம் May 15க்கு அப்புறமேட்டு உங்களுக்கு 4, 5, 6 3 நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து பர்டிகுலராக உங்களுக்கு என்னென்ன சாய்ஸஸ், அதாவது மேலே நிறைய காலேஜஸ் கோர்சஸ் கொடுத்துருந்தோம்ல அதில் நீங்கள் என்ன படிக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட சாய்ஸஸாக நீங்கள் போடணும். அதுக்குண்டான டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீட்ஸ் அலாட்மெண்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th June அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து
அதுக்கடுத்து சீட் அலாட்மெண்ட் வந்த பிறகு நீங்கள் வந்து டியூஷன் ஃபீஸை பே பண்ணணும். 20th ஜூன் வந்து டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணும். அதுக்கடுத்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் விஐடி வேலூரில் எஸ்பெஷலி எம்டெக் கோர்சஸ் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமே இல்லாமல் நம்ம படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 600 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து வேறு எந்த காலேஜ்லையும் கிடைக்கல, எனக்கு விஐடியில் தான் படிக்கணும்னு என்னோட ட்ரீமு 5 இயர்ஸ் கோர்சஸாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போட்டு வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.